அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலிருந்து அடுத்த சில வாரங்களுக்கு ஒரு புதிய தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அது என்ன தலைப்பு? வாசிக்க கேட்கலாம் பாருங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் அடுத்த சில வாரங்களுக்கு தியானிக்க போகிற தலைப்பை இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. அது என்னது? இயேசு இங்கே சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. இந்த தலைப்பின் கீழ்தான் நாம் தேவனுடைய வார்த்தையை அடுத்த சில வாரங்களுக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இது ஒரு மிக மிக முக்கியமான சத்தியம் பாருங்கள். இங்கே இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாருமே நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை குறித்து ஏதோ ஒன்றை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எடுத்துக்காட்டிற்கு நாம் ஆதாம் ஏவாள் கதைக்கு செல்லலாம் பாருங்கள். அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை குறித்து ஒரு காரியத்தை நம்புகிறதை பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பம் ஏவாளிடத்தில் வந்து பொய்களை பேச ஆரம்பிக்கிறான் பாருங்க. இது வேற யாரும் இல்லை, பிசாசு வந்து தன்னுடைய பொய்களை ஏவாளுடைய இருதயத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறான். எதை குறித்து பொய்யை பேசுகிறான்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். என்ன கட்டளை? ஆனாலும் ஆதியாகமம் 2:17, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். என்ன கட்டளை? நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் நீங்கள் சாப்பிடலாம், அதை நான் உங்களிடத்திலிருந்து விலக்கி வைக்கலை. ஆனால் ஒன்றை மட்டும் விலக்கி வைக்கிறேன். என்னது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்க வேண்டாம். ஏன் அதை புசிக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறாரு? ஏன்னா அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அந்த பழத்துக்குள்ள பாவம் இருக்கிறது, அந்த பழம் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ பாவம் செய்யும்போது நீ சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த பாதையில் போனால் அவருடைய வாழ்க்கை அழிந்துவிடும் என்பதை அறிந்து, எப்பா இந்த பாதையில் நீ நடக்காத, நன்மை தீமை அறியத்தக்க கனியை அதை சாப்பிட்டு வாழும் அந்த வாழ்க்கையின் பாதையை நீ தெரிந்து கொள்ளாதே, ஏன்னா அதை செய்யும் நாளில் நீ சாகவே சாவாய், அதனால இதை நீ செய்யாத, இந்த கனியை நீ தொடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இப்போ பாருங்க, பிசாசு இந்த காரியத்தில் தான் ஏவாளை வஞ்சிக்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே பிசாசு இப்படி ஏவாளிடத்தில் வந்து பொய்களை பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை,
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பிசாசு ஆதாம் ஏவாளுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பொய்யை விதைக்கிறான், தேவனுடைய நன்மையான கட்டளையை குறித்து. ஏன் ஆண்டவர் அந்த கட்டளை கொடுத்திருந்தார்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்லி. ஏன்னா அந்த கனி பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அவங்க பாவம் செய்யும்போது சாகவே என்ன செய்வார்கள்? சாவார்கள். அவர்கள் வாழ்க்கையை மறித்து விடும். அதனால அவர்களை காப்பதற்காக தான் கர்த்தர் அந்த கனியை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தார். ஆனால் தேவன் கொடுத்த நன்மையான கட்டளையை குறித்து பிசாசு என்ன பண்ணுகிறான்? ஏவாளோட உள்ளத்திலே ஒரு பொய்யை பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிர்மாறாக என்ன செய்கிறான்? பேசுகிறான் பாருங்க பிசாசு. பேசிட்டு ஏவாளை இப்படி வஞ்சுக்கிறான். என்னது? ஏன் ஆண்டவர் அந்த கனியை உங்களை விட்டு விலக்கி வைக்கிறாரு? ஏன்னா நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் அறிவார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை ஏவாளோட உள்ளத்தில் என்ன செய்யறான்? விதைக்கிறான். என்ன சொல்றான்? ஏவாளே, இந்த கனிக்குள்ள ஒரு பெரிய நன்மை இருக்கு. நீ இதை சாப்பிட்டா தேவர்களை போல ஆயிடலாம். அந்த நிலையை நீ அடையக்கூடாது, அந்த ஆசீர்வாதத்தை நீ அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் தேவன் ஏதோ உன் பேரில் பொறாமை கொண்டு அந்த கனியை உன்னை விட்டு விலக்கி வச்சுட்டாரு. அதனால தான் நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு அதை விலக்கி வைக்கிறாருன்னு சொல்லி. இப்படி பாருங்கள், தேவனுடைய நன்மையான கற்பனையை குறித்து பிசாசு என்ன செய்கிறான்? ஏவாளுடைய உள்ளத்தில் ஒரு பொய்யை விதைக்கிறான். அந்த பொய்யை ஆதாமும் ஏவாளும் நம்பி பாருங்கள், அவர்கள் கர்த்தரை குறித்து ஒரு தவறான விதத்தில் உள்ளத்தில் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது என்னது? கர்த்தர் நன்மைகளை தங்களை விட்டு விலக்கி வைக்கிறவர், அதனால தான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு அவர் விலக்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளுடைய இருதயத்தில் ஒரு பொய்யை விதைத்தவுடன், பிசாசு விதைத்தவுடன் ஆதாம் ஏவாள் அதை நம்பினார்கள். இப்போ இயேசு மத்தேயு 8:13 என்ன சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை அனுபவம், நாம் எதை அனுபவிப்போமா? நாம் இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறோமோ அதான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமா என்ன செய்யுமா இருக்குமா? அப்போ இங்க ஆதாமும் ஏவாளும் தங்கள் இருதயத்தில் இப்படி கர்த்தரை குறித்து நம்பினார்கள். என்னது? கர்த்தர் தங்கள் வாழ்விலே நன்மைகளை விலக்கி வைக்கிறவர், அதை தராமல் அதை தங்கள் வாழ்க்கை விட்டு விலக்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பிசாசின் பொய்யை நம்பி கர்த்தரை குறித்து ஒரு தவறான விசுவாசம் கொண்டார்கள். பாருங்க அதனுடைய விளைவு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் கர்த்தரை குறித்து ஒரு காரியத்தை நம்பினார்கள். அது என்னது? கர்த்தர் தங்களை நன்மைகளை விட்டு விலக்கி வைக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான காரியத்தை நம்பினாங்க. கடைசியில் தேவ பிள்ளைகளே, எதை நம்பினார்களோ, இருதயத்தில் எதை விசுவாசித்தார்களோ அதுவே அவர்கள் வாழ்க்கையின் நடைமுறை அனுபவம் ஆயிட்டு பாருங்க. கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட வேண்டியதாகிவிட்டது. ஏன்னா இப்போ அவங்க பாவம் செய்துட்டாங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் இந்த தலைப்பை கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம் என்பது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு கடினமான வேதனையான
நாட்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய், பொருளாதார பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு அநேகர் உலகத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகளால் அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அநேக வேதனைகள் வெளியே கடந்து போய்கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உள்ளத்திலே என்ன என்ன விரும்பி கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவர் என்னை இதிலிருந்து ரட்சிக்க மாட்டாரா? ஆண்டவரே, என்னை இந்த கடினமான சூழ்நிலையில் ரட்சிக்க மாண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை உங்கள் கஷ்டங்களிலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அப்போ உங்களை விடுவிக்க விரும்புகிறபடினால்தான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை உங்களோட என்ன செய்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசி கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, ஆனே மகளே, என் வழிகளை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கை சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் முதலாவது உன் இருதயத்தில் நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வின் நடைமுறை அனுபவமா மாறும் அப்படிங்கிற சத்தியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். பாருங்க, ஏன்னா இன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த சத்தியம் புரிகிறதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சங்கீதம் 23:6 சொல்கிறது போல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் முதலாவது கர்த்தர் அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் உங்கள் இருதயத்துக்குள் வந்தால்தான் நீங்கள் அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். பாருங்க, நீங்கள் அதை விசுவாசிக்காம என்ன செய்யாது? அதை அனுபவிக்க முடியாது. பாருங்க, சிங்கக்குட்டிகள் சங்கீதம் 34:10 சொல்லுகிறது போல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைபடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்போ அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளை இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படிதான் நம்ம இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையின் நடைமுறை அனுபவமா மாறும் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் பாருங்கள், முதலாவது நாம் ஆதாம் ஏவாள் வாழ்விலிருந்து எடுத்துக்காட்டை பார்த்தோம். அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். பாருங்க, ஏன் அதை பார்க்கிறோம்? உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதற்கு முன்னாடி கடந்த காலத்துல உங்கள் வாழ்க்கையில் சில நடைமுறை அனுபவத்துல ஒருவேளை சில நன்மை அனுபவிச்சிருக்கலாம், அல்லது சில தீமைகள் வெளியே நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். அந்த நன்மை அனுபவித்தீர்களோ அல்லது தீமை அனுபவித்தீர்களோ அதற்கு காரணம் உங்கள் உள்ளத்துல நீங்கள் எதை விசுவாசித்தீர்களோ அதுதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் நடைமுறை அனுபவமா மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒருவேளை ஒரு சிலர் கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கிறத நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில நன்மையை அனுபவிக்காதவர்களா இருக்கலாம். அப்ப நீங்க நினைக்கலாம், என்ன அவங்கெல்லாம் வாழ்க்கையில நன்மை அனுபவிக்கிறாங்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் இருக்க மாட்டேங்க. அப்போ ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்கணும். பாருங்க, என் வாழ்க்கையில இன்னைக்கு நன்மை அனுபவிக்காம இருக்கிறேன் என்றால் அப்ப என் உள்ளத்துல அப்படிப்பட்ட காரியங்களை நான் விசுவாசித்து கொண்டிருக்கிறேனோ என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. பாருங்க, அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு வாசிக்கலாம். பாருங்க, எண்ணாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு செல்லலாம். பாருங்க, எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை வாசிக்கிறோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி,
எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். என்ன முறுமுறுக்கிறாங்க பாருங்கள். அவங்க கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். இப்போ கானானுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவர்களை ஒரு வனாந்திர பாதை வழியை நடத்தி வந்தார். அங்கே பல சவால்களை சந்திக்கிறார்கள். சந்தித்தவுடன் ஒவ்வொரு சவாலையும் சந்திக்கும் போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, இப்படி முறுமுறுக்கும் போது அவங்க அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்கள் எகிப்தில் செத்தாலே நலமா இருந்திருக்குமே. அடுத்து சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த வனாந்திரத்தில் செத்தாலே நலமா இருந்திருக்குமே. இப்படி சொல்லி தங்களுடைய இருதயத்தில் பாருங்கள், கர்த்தர் அவர்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி தான் கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்தார் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன மோசையின் மூலமா சொன்ன வார்த்தையின்படி அவங்க கர்த்தரை விசுவாசிக்காம அவங்க கர்த்தரை குறித்து தவறா விசுவாசிக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் எங்களை இந்த வனாந்திரத்துல சாவும்படிக்கு தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறித்து ஒரு தவறான விசுவாசத்தை இருதயத்தில் வைத்திருந்தாங்க. பாருங்க, அப்போ இயேசு அங்க மத்தேயு 8:13 என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கிடவுது. அப்போ இவங்க கர்த்தர் எங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க வைப்பாரு, நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு தருவார் அப்படின்னு நம்பாம கர்த்தர் எங்களை இந்த வனாந்தரத்தில் கொல்றதுக்கு தான் எங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு இப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டே இருந்தார்கள். பாருங்க, அதோட விளைவு பாருங்கள் தேவ பிள்ளைகளை. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது 26, 27 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். என்னாகமம் 14, 26, 27. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். இப்பொழுது என்னாகும் 14, 28. நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் அப்படின்னு கர்த்தர் இங்க சொல்லுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க? கர்த்தர் எங்களை இந்த வனாந்திரத்தில் கொல்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி கர்த்தரை குறித்து தவறான விதத்தில் நம்பினார்கள். இப்போ கர்த்தர் சொல்றாரு அவங்கள பார்த்து, நீ விசுவாசப்படியே உனக்கு என்ன செய்ய கிடவுது? ஆக கிடவுது. நீங்க வனாந்திரத்தில் மரித்து போய்விடுவீங்கன்னு சொல்லி நம்புனீங்க, இப்போ நம்பினபடியே உங்களுக்கு ஆக கிடவுதுன்னு சொல்லி பாருங்கள் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு. 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? இந்த வனாந்திரத்திலேயே செத்து விழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த 2 எடுத்துக்காட்டில இருந்து நம்ம பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் தங்களோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்ததற்கும் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்ததற்கும் நாம் காரணத்தை பார்க்கிறோம். அது என்னது? அவர்கள் இருதயத்திலே கர்த்தரை குறித்து ஒரு தவறான எண்ணங்களை வைத்திருந்தார்கள். அவரை குறித்து தவறான நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். பாருங்கள், கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கும் எந்த கனியும் விலக்கி வைக்கல. தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிடலான்னு தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஒரு பழத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஏன்? அது பாவத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்போ பாவம் செய்யும் போது மரித்து விடுவாங்க, அதனால தான் அதை சாப்பிடாதீங்கன்னாரு. ஆனால் கர்த்தர் தங்களை விட்டு நன்மையை விலக்கி வைக்கிறவர்னு பிசாசின் பொய்யை நம்பினாங்க. ஆதாம் ஏவாளும் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அதே போல் இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அவர்களை அற்புதமாக எகிப்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தர் எங்களை இந்த வனாந்தரத்தில் கொல்லும்படிக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. அதோட விளைவு அப்படியே ஆயிடுச்சு. பாருங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்த
ஒரு முழு சந்ததி வனாந்தரத்திலே மரித்து போனது. அப்போது தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அதனால்தான் இந்த சத்தியத்தை நாம் அடுத்த சில வாரங்களுக்கு தியானிக்க போகிறோம். ஏன் தியானிக்க போகிறோம்? இவ்வளோ நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்காமல் இருக்கிறோம் என்றால், கர்த்தரிடத்திலிருந்து நம்முடைய ஜபத்துக்கு பதிலை பெற முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்றால், அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கர்த்தரை குறித்து ஆதாம் ஏவாளை போல, இஸ்ரேல் ஜனங்களைப் போல ஒரு தவறான எண்ணம் இருந்திருக்குது பாருங்க. நாம் கர்த்தரை குறித்து தவறான விதத்தில் எண்ணிக்கொண்டிருந்தோம். கர்த்தர் ஏன் எனக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தந்தார்? தராமலேயே இருந்திருக்கலாமே, நான் பிறந்து என்ன பிரயோஜனம்? இப்படி அநேகர் புலம்புகிறவர்கள் இருக்கிறாங்க. அல்லது கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையும் தரமாட்டேங்கிறாரு, என்னை விட்டு விலக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு, இப்படி புலம்புகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பாருங்க. அதனால தான் அநேகர் இன்னைக்கு நன்மையை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. நன்மையை பெற்றாலும், அதை ஒருவேளை சில ஆசீர்வாதங்களை பெற்றாலும் அந்த ஆசீர்வாதங்களுடைய கனியை அவர்கள் வாழ்வில் புசிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்? கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த தவறான நம்பிக்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்படி விடுதலை பெறும்போது கர்த்தர் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வது எளிதாகி விடுகிறது. அப்போ இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே, என் உள்ளத்தில் இப்படி ஆதாம் ஏவாளை போல, இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல ஒருவேளை உண்மை குறித்து நான் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறாக எண்ணிக்கொண்டிருந்தா, கர்த்தாவே இந்த நாளில் அதை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா, அதுலேருந்து இன்னைக்கு என்னை விடுவீங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் கேட்கலாமா? நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பாருங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் விசுவாசிக்கிறபடிதான் உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி எவ்வளோ ஒரு அருமையான தேவனோட வார்த்தையை பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. வேதத்தில் ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த காலங்களிலே ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் சில இழப்புகள், சில நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் ஆதாம் ஏவாளை போல, இந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல தங்கள் உள்ளத்தில் இருந்த சில தவறான நம்பிக்கைகள், தவறான எண்ணங்கள், கர்த்தரை குறித்து இருந்த தவறான எண்ணங்களால், தவறான விசுவாசத்தினால தான் அவங்க இழப்புகளை சந்தித்தார்கள் என்று சொல்லி நீர் பேசியிருக்கிறீரப்பா. அதனால் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் பேரில் உம்மை குறித்து இருக்கிற அந்த அவநம்பிக்கை, அந்த அவிசுவாசம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. வெளிப்படுத்தி இந்த நாளில் அந்த காரியங்கள்லேருந்து உம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவரே அந்த தவறான நம்பிக்கைகள், தவறான எண்ணங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுவித்து உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் உடைய வார்த்தையினாலும் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதன் மூலம் உடைய பிள்ளைகளுடைய இருதயம் இந்த நாளில் ஒரு சமாதானத்தினால் நிரப்பப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேனப்பா. இந்த நாளில் வேதனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களிலிருந்து விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். அதன் மூலம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் வழிகள் ஆயத்தம் பண்ணப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோப்பா. நீர் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி இடைப்பட்டு இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவ பிள்ளைகளே, மறுபடியும் அடுத்த வாரம் நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது என்ற இந்த தலைப்பின் கீழ் தொடர்ந்து நாம் தேவனோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.